வணக்கம். இன்றைய பதிவில் சபரிமலை ஐயப்பனுக்கு கொண்டு போகும் நெய் தேங்காயின் மர்மங்கள் நிறைந்த ரகசியம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் இருமுடியில் இருக்கும் மிக முக்கியமான பொருள் நெய் தேங்காய். இது முழுக்க முழுக்க சாமி ஐயப்பனுக்காக எடுத்து செல்லப்படும் மிக முக்கியமான பொருளாகும். வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக தேங்காயில் நெய் நிரப்பி எடுத்து செல்வது காணிக்கைக்காக கொடுக்கும் வழக்கம் சபரிமலையில் மட்டுமே உள்ளது. தேங்காயில் நெய் நிரப்பி செல்கிறார்கள். ஏன்? இந்த நெய்யின் ரகசியம் என்ன? இதை குறித்து பலருக்கும் தெரியாது. முக்கியமாக முதல் முறை சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லும் கன்னிசாமிமார்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த தேங்காயின் ரகசியம், இதன் மர்மங்கள் நிறைந்த பல விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் யாத்திரை புறப்படுவதற்கு முன் இருமுடிகளை கட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது இருமுடியின் ஒரு பகுதியில் சாமி ஐயப்பனின் பூஜைக்கு ஒப்படைக்க வேண்டிய பொருளையும், மறுபகுதியில் யாத்திரை செல்லும் பக்தர்களின் வழியில் பயணத்திற்கு தேவையான பொருட்களையும் வைத்து இருமுடியை கட்டுவார்கள். அதே போல் தலையில் சுமந்தும் செல்வார்கள். வீட்டில் இருந்து புறப்படும் போது தலையில் சுமக்கும் இருமுடி நிறைய பொருட்கள் நிறைந்திருக்கும், பாரமாகவும் இருக்கும். இதையே சபரிமலைக்கு கோயிலுக்கு நெருங்கி செல்ல செல்ல இருமுடியில் சுமந்து செல்லும் பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள் குறைந்துவிடும். சுவாமி ஐயப்பனுக்கு கொண்டு செல்லும் பொருட்கள் மட்டும் அப்படியே இருக்கும். அதாவது ஐயப்பனை நெருங்கி செல்ல செல்ல நமக்கு தேவையான பொருட்கள் குறைந்து ஐயப்பன் மீதான பக்தி மட்டுமே நிறைந்திருக்கும் என்பது அர்த்தம். இந்த இருமுடியில் என்னென்ன இருக்கும் என்றால், பச்சரிசி, நெய் தேங்காய் ஆகியவை மிக முக்கிய பொருளாக இடம்பெற்றிருக்கும். நெய் தேங்காய் என்பது இருமுடி கட்டுவதற்கு முன்பாக ஒரு தேங்காயில் உள்ள முக்கண்களில் ஒற்றை துளையிட்டு அதற்குள் இருக்கும் இளநீரை வெளியே எடுத்துவிட்டு பின்னர் அதை உலர வைக்க வேண்டும். அதன் பின் அதற்குள் காய்த்து சுத்தமான பசுநெய்யை ஊற்றி மெழுகு வைத்து மூடிவிடுவார்கள். இருமுடியில் பக்தர்கள் கொண்டு செல்லும் பச்சரிசி சபரிமலை வரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும். நெய் தேங்காயில் இருக்கும் நெய்யை சுவாமி ஐயப்பனின் அபிஷேகத்திற்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வெறும் தேங்காயை பக்தர்களிடமே திருப்பி கொடுப்பார்கள். இந்த தேங்காயை பக்தர்கள் எடுத்து சென்று அவரது ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு எதிரில் இருக்கும் தீயில் போட வேண்டும். அதற்கு பிறகே 18ஆம் படி ஏறி சென்று சுவாமி ஐயப்பனை சரணம் செய்ய வேண்டும். வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாமல் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் தேங்காயில் நெய் நிரப்பி கொண்டு செல்வதில் மிக பெரிய மர்மம், பக்தியின் ரகசியமும் அடங்கியுள்ளது. தேங்காய் என்பது மிகவும் பரிசுத்தமான பொருளாக நாம் பார்க்கிறோம். மற்ற பழங்கள், காய் அனைத்தும் பறவைகள், பூச்சிகள் என ஏதாவது ஒரு உயிரினத்தின் எச்சில் பட்டதாக இருக்கும். ஆனால் தேங்காய் வெளியில் பத்திரமாக மட்டை, கடினமான ஓடு ஆகியவற்றால் பாதுகாக்கப்பட்டு கால் மட்டும் மண்ணில் பட இல்லாமல் உயரமான இடத்திலேயே விளைகிறது. அதனால் இது முக்கியமான பரிசுத்தமான இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக கருதப்படுகிறது. இது மனிதனின் ஆத்மாவுடன் தொடர்புடையதாக இருப்பதால் இது இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக நாம் பார்க்கிறோம். நம் முன்னோர்களும் அதையே பயன்படுத்தி வந்தார்கள். அதனால் அனைத்து கடவுளுக்கும் தேங்காய் உடைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. அதே போல் நெய் என்பது மகாலட்சுமிக்கு இணையாகவும் 30 கோடி தேவர்களுக்கு பசிக்கும்
இடமாகவும் செல்லப்படும் பசுவிடம் இருந்து கிடைக்கும் பாலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் இதுவும் தெய்வீகத்தன்மை கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நெய் தேங்காய் என்பது சுவாமி ஐயப்பனை சரணடைந்திருக்கும் குறிப்பதாகும். அதாவது நெய் தேங்காயின் வெளியில் இருக்கும் ஓட்டுப்பகுதி மனிதர்களின் பூமி உடலை உடைக்கும். தேங்காயில் ஊற்றப்பட்ட நெய்யானது நம்முடைய உடலை இயக்கும் உயிரை போன்றிருக்கும். இந்த நெய் தேங்காயில் கொண்டு செல்லும் போது நெய்யை ஐயப்பனின் அபிஷேகத்திற்கு காணிக்கைக்காக கொடுத்துவிட்டு தேங்காயை ஐயப்பனின் சன்னதியில் எதிரிலே இருக்கும் 18ஆம் படிக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கும் தீயில் போட வேண்டும். இந்த பொருள், ஐயப்பா, என்னுடைய உயிரை உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய உடலை எரியும் தீக்கு சமர்ப்பித்து விட்டேன், இனி என்னுடைய அனைத்து துன்பங்களையும் வாழ்க்கையையும் நீயே பார்த்துக்கொள் என ஐயப்பனிடம் நம்முடைய உடல், உயிர், ஆன்மா, வாழ்க்கை என அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு பூரண சரணாகதி அடைந்ததே இந்த நெய் தேங்காய் கொண்டு சொல்வதின் ரகசியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.